கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 10வது அதிகாரம் 19-20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். நல்லா பாருங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு. பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னா என்ன அப்படின்னா தேவனுடைய பிரசன்னம். பழைய காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எருசலேம்ல தேவாலயம் கட்டுறதுக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள தேவனுடைய மகிமை என்ன செஞ்சிருக்கும்? தங்கி இருக்கும். ஏன்னா மனுஷங்களுக்குள்ள அவரால் என்ன செய்ய முடியாது? வாசம் செய்ய முடியாது. ஆவியில மரித்த நிலைமை. இஸ்ரவேல் நாட்டில் உள்ள வீரர்கள் போருக்கு போகும்போது அவங்க தேவனுக்கு பலியிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டியையும் போர்க்களத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க? கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அது தேவனை அவங்க கொண்டு போற மாதிரி. அந்த பிரசன்னம் அந்த பெட்டிக்குள்ள என்ன செய்யும்? இருக்கும். அதுக்கு அடுத்து எருசலேம் தேவாலயத்துல பாத்தீங்க அப்படின்னா 3 பகுதிகள் இருக்கும். முதல் பகுதியில எல்லாரும் போகலாம். 2வது பகுதியில குறிப்பிட்ட மக்கள் தான் போக முடியும். 3வது பகுதியில பிரதான ஆசாரியர் மட்டும், அதுவும் வருடத்திற்கு 1 முறையோ 2 முறையோ மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். அதுவும் அங்க பாவ நிவாரண பலியை செலுத்தி அந்த இரத்தத்தை மக்கள் மேலையும் தெளிச்சு தன் மேலையும் தெளித்து கொண்டு அந்த இரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் உடன்படிக்கை பெட்டியில கிருபாசன தண்டையின் மேல அவர் என்ன செய்யணும்? தெளிக்கணும். ஏன்னா தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள எல்லா மனுஷராலும் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. பாவமுள்ள மனிதனால் பரிசுத்த இடத்துல என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. இதுதான் மனிதர்களோட நிலைமை. இததான் இந்த வசனம் சொல்லுது. மறுபடி வாசிக்கலாம். எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல தேவனுடைய பிரசன்னத்துக்கு பக்கத்துல போறதுக்கு நமக்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரை, அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டதன் மூலமாக. அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டதுல அங்க என்ன நடந்துச்சு? ரத்தம் சிந்தியது. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அந்த மாம்சத்துல இருந்து என்ன செய்யப்பட்டது? சிந்தப்பட்டது. ரத்தமும் தண்ணீருமாய் புறப்பட்டு வந்ததுன்னு வேதம் சொல்லுது. ஒரு சரீரத்துல எப்ப தண்ணி வரும் அப்படின்னா ரத்தமே இல்லாம இருக்கும்போது தான் என்ன செய்யும்? வரும். ஏசு கிறிஸ்துவோட சரீரத்துல ரத்தமும் தண்ணீரும் என்ன செஞ்சுதான்? வந்துதான். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்திட்டாரு. அந்த மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அவர் சரீரம் அங்க கிழிக்கப்பட்டு அந்த ரத்தம் அங்க சிந்தப்பட்டதன் நிமித்தம் தேவனிடத்துல செல்லக்கூடிய ஒரு ஜீவ வழியை அவர் அங்க என்ன செஞ்சிருக்கிறாரா? உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கு ஏதேன் தோட்டத்துல ஆதாம் எந்த வழியை தொலைச்சாரோ, தேவனிடத்துல செல்லக்கூடிய வழியை அவர் அங்க என்ன செஞ்சிட்டாரு? தொலைத்து விட்டார், இழந்து விட்டார். இழந்து போன அந்த வழி இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கிழிக்கப்பட்டதன் மூலம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதா? கொடுக்கப்பட்டிருக்கிறது, திறந்திருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, 20வது வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். அந்த மார்க்கத்தின் வழியாய், அதாவது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே மார்க்கம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் ரட்சிக்கப்படும்படி இந்த வானத்தின் கீழெங்கும் வேறொரு நாமம் நமக்கு என்ன செய்யப்படல? கொடுக்கப்படல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு நமக்கு எது தைரியம் தந்திருக்குன்னு பாருங்க. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் எப்படி நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்?
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் அந்த தகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம செயல்களை நம்பி நம்ம அவர்கிட்ட போகும்போது அந்த இரத்தத்தின் மேல நம்ம விசுவாசத்தை என்ன செய்ய மாட்டோம், வைக்க மாட்டோம். நம்ம மேல அந்த விசுவாசம் என்ன செய்து வருது. நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே, நான் இவ்வளவு செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறேனே, நான் சின்ன வயசுல இருந்து அவரை தானே தேடுறேன், அவரை தேடாத நாள் இல்லை, அவரை நம்பாத நாள் இல்லையே. ஆனா அந்த தகுதியை அவர் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நமக்கு அந்த தைரியம் என்ன செய்யப்பட்டிருக்கு, உண்டாயிருக்கிறது. இன்னொரு பகுதியில நம்ம எப்படி தயங்கி நிற்கிறோம், நான் பாவியா இருக்கிறேனே, நான் பாவம் செஞ்சுட்டேனே, நான் தடுமாறி விழுந்துட்டேனே, தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல நிற்கிறேனே. அதுலயும் நம்மளோட தகுதி இன்மையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம செய்ய தவறிய செயல்களை நினைச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தயங்கி நின்று கொண்டிருக்கிறோம். அதுவும் நம்ம பலத்தை நம்புறது தான். நான் செஞ்சுட்டேங்கிற செயலா இருந்தாலும் சரி, நான் செய்யலையே நினைக்கிற செயலா இருந்தாலும் சரி, ரெண்டும் எதுல தான் நம்பிக்கையை கொடுக்குது, நம்ம மேலதான் கொடுக்குது. ஆனா தேவன் நமக்கு ஒரு தகுதி கொடுத்திருக்கிறார். அந்த தகுதி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விசுவாசத்தின் அடிப்படையில நீங்க போகும் பொழுது அந்த கிருபை வெளிப்படுறத உங்களால பார்க்க முடியும். அவர் செஞ்ச செயல்கள்ல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது உங்க மேல உங்களுக்கு பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நம்மளை குறைச்சு மதிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. நம்ம விழுந்து போயிருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள்ல நிக்கலாம். ஆனா தேவன் நம்மளை எப்படி தகுதிப்படுத்தி இருக்கிறாரா, அவருடைய இரத்தத்தின் மூலம் நம்மை பாவங்களற கழுவி, அந்த பாவக்கரைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செஞ்சிட்டு போக்கி விட்டது. அவருடைய ரத்தத்தால கழுவ முடியாத பாவம்னு சொல்லி உலகத்துல எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நீங்க இன்னும் உங்களை பாவி பாவி நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ரத்தம் செஞ்சது காணாதுன்னு நம்ம என்ன செய்யறோம், மறைமுகமாக சொல்லி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அந்த கிருபை வெளிப்படாம இருக்கு. 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு, இது விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட வசனம், இது தேவனை அறியாத மக்களுக்கு கிடையாது. தேவனை அறியாத மக்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டாலே அவங்க பாவங்கள் என்ன செஞ்சிடும், மன்னிக்கப்படும். நீங்க விசுவாசிகளாக வந்த பிறகு தவறி விழுகின்ற இடங்கள், தடுமாறி நிற்கின்ற இடங்கள், நீங்க எந்த இடத்துல பாவத்துக்குள்ள போறீங்களோ, எந்த இடத்துல தேவன் உங்களை உணர்த்துகிறாரோ இது சரியில்லை, அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நான் பாவி, எனக்கு தகுதி இல்லை, தேவனை விட்டு நான் தூரமா போயிட்டேன், அவரை ஏற்றுக்கொள்றதற்கான தகுதி என்கிட்ட இல்லைன்னு நீங்க அவரை விட்டு விலகி போக தேவையில்லை. ஏன்னா அவரிடத்தில் சென்றால்தான் அந்த கிருபையை நீங்க என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். தகுதி படுத்துறதே யாருதான், அவருதான். நம்ம குளிச்சா சுத்தமாவோமா, இல்ல சுத்தமாயிட்டு குளிப்போமா? குளிச்சாதான் சுத்தமாகும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே நம்மை சுத்தமாக்க முடியும். நம்முடைய செயல்கள் நம்மை சுத்தமாக்க முடியாது. அப்ப தடுமாறி விழுந்தாலும் தடுமாறி அந்த கிருபையை நான் என்ன செய்யணும், பிடிக்கணும். ஒரு குற்ற மனப்பான்மையிலையோ தாழ்வு மனப்பான்மையிலையோ எனக்கு தகுதி இல்லைனோ தேவனை விட்டு விலகி என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. அதுக்குதான் இந்த வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இந்த இடத்துல இது விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய உறவுல இல்லாம நீங்க தடுமாறி விழுந்துட்டீங்க, இல்ல அவருடைய உறவுல இருக்கும் பொழுதே ஒரு இடத்துல தடுமாறி விழுறீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல குற்ற மனப்பான்மையில சோர்ந்து கலங்கி நிற்காமல், அவரை விட்டு ஓடி போகாமல் எழுந்து, இந்த இடத்துல நான் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு மன்னிப்பு நீங்க கொடுத்திருக்கிறதற்காக நன்றி, உங்களுடைய ரத்தம் எனக்கு ஒரு பெரிய மன்னிப்பு என்ன செஞ்சிருக்கு, கொடுத்திருக்கிறது, இந்த பாவத்திலிருந்து எனக்கு வெளியில வர்றதுக்கு நீங்க உங்க கிருபையை நீங்க கொடுக்கிறதற்காக நன்றி. அவர் சிலுவையில கொடுத்த அந்த மன்னிப்பை நீங்க இப்படி சொல்றதன் மூலம் நீங்க வெளிப்படுத்த முடியும். இந்த மன்னிப்பானது உங்க ஆவிக்கு இல்லை. நீங்க எப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொள்றீங்களோ அப்பொழுதே உங்க ஆவி பரிசுத்தமாகிட்டு, அப்பொழுதே உங்க ஆவி தேவனுடைய தகுதியை பெற்றுக்கொண்டது.
இந்த மன்னிப்பு உங்களுடைய சிந்தனைக்கும் உங்க சரீரத்துக்கும். நீங்க இந்த இடத்துல இந்த மன்னிப்புக்குள்ள போகும் பொழுது அவருடைய இரத்தமானது உங்க சிந்தனைகளையும் உங்க சரீரத்தையும் கழுவ ஆரம்பித்து விடும். இது தினம் தினம் நடக்கின்ற செயல். நம்ம மாற்றம் பெற்றிருக்கிறது ஆவிதானே தவிர நம்ம சிந்தனையும் நம்ம சரீரமும் கிடையாது. நம்ம தடுமாறி விழும் பொழுது நம்ம அவரை விட்டு ஓடி போகாம, நான் பாவின்னு சொல்லி குற்ற மனப்பான்மைக்குள்ள போகாம, தயங்கி நிற்காமல் அந்த இடத்தில் அவரிடத்தில் நம்ம அதை அறிக்கையிட்டு அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது, அந்த கிருபையை பிடித்து கொண்டு அந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு அவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, உங்களுடைய சிந்தனையையும் சரீரத்தையும் அவருடைய ரத்தம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதா? கழுவி கொண்டே இருக்கிறது. இது ஒரு நேரத்துல முடிகிற செயல் கிடையாது. தினம் தினம் அந்த ரத்தம் நம்மளை கழுவி கொண்டு இருக்கிறதா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன். நம்ம சரீரத்தை எப்படி நம்ம குளித்து சுத்தப்படுத்துகிறோமோ அது போல நம்முடைய சிந்தனைகளையும் சரீர செயல்களையும் அவருடைய ரத்தம் என்ன செய்தா? கழுவி கொண்டிருக்கிறது. எவ்வளோ ஒரு அன்புள்ள தெய்வம் பாருங்களேன். அப்போ நான் இதெல்லாம் செய்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்முடைய தகுதியை நம்பியும் நான் தேவன்கிட்ட என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இதெல்லாம் நான் செய்யலையே, நான் பாவியா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம தகுதியின்மையை நினைச்சும் புலம்பி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அவர் சிந்திய இரத்தத்தினாலே அவருடைய மாம்சத்திரையை கிழித்ததன் நிமித்தம் எனக்கு அந்த தைரியம் உண்டாயிருக்கிறது. நம்ம நம்பிக்கை எதுல இருக்கணுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.